நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அதிரடி போராட்டம் நடத்தினாரு. தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்தம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கரூர் உட்பட நிறைய இடத்துல மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 24 மணி நேரம் கூட முழுசா நிறைவடையல. அதுக்குள்ள அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடத்திக்கிட்டு இருந்த இந்த வாக்காளர் சீர்திருத்த பணி அந்த வேலை எல்லாமே தற்போது அப்படியே அங்கங்க இந்த வேலைகள் எதுவுமே நடக்காம தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையில ஈடுபட்டவங்க எல்லாருமே அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இதை கேள்விப்படுறப்ப முக்கியமா இந்தியா முழுக்க இந்த வாக்காளர் சீர்திருத்த அந்த பணிகளை எடுத்து நடத்துறதே பாஜக தான். ஆனா அவங்க கூட முதல் ஆளா இந்த விஷயத்தை கேட்கிறப்ப அதிர்ச்சி அடையல. ஆனா முதன்மையா தற்போது திமுக அவங்க தான் ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படி திடீர்னு எதுக்காக தமிழ்நாட்டுல இப்ப வாக்காளர் சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாருமே எதுக்காக இந்த வேலையை உடனடியாக நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு போராட்டம் அதே மாதிரியான நிறுத்தம் வேலையில இறங்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி விஜய் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதே போல இந்த விஷயத்தை கேட்டு நம்ம திமுக ஆளும் கட்சி திமுக அவங்க எதற்காக அதிர்ச்சி அடைறாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்ப பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது வாக்காளர் சீர்திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை இந்திய தேர்தல் கமிஷன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே 1 by 1 இந்த வாக்காளர் சீர்திருத்தம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே இந்தியா முழுக்க இந்த வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கை, அதாவது ஓட்டு போடக்கூடியவங்க எல்லாருமே உண்மையான ஓட்டு தானா இல்ல கள்ள ஓட்டு ஏதாவது இருக்கா, இறந்து போனவங்க அவங்களுடைய பெயரை நீக்கணும், புதுசா ஃப்ரெஷர்ஸாக ஓட்டு போட வர்றவங்க அவங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே இணைக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல்ல. நம்ம தமிழ்நாட்டில் 2026 மே மாசம் நடக்க போற இந்த எலெக்ஷனுக்காக கள்ள ஓட்டுகள் யாரும் போட்டுடக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுக்க கடந்த சில நாட்களாக இந்த வாக்காளர் சீர்திருத்த அந்த பணிகளை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருமே இந்த வேலையை அதிரடியாக துவங்கி மும்முரமா இந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வேலையை மேற்கொண்ட நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் அவங்க மேற்கொண்ட, அதாவது விஏஓ, தாசில்தார், விஏஓ அவங்களுடைய அசிஸ்டன்ட், தாசில்தார் அவங்களுடைய அசிஸ்டன்ட், முக்கியமா வருவாய்த்துறை, இப்படி பல அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க அவங்க வீட்டுக்கே போய் யாராச்சும் புது ஓட்டு இணைகிறாங்களா இல்ல ஏற்கனவே இருந்தவங்க மறைஞ்சு போயிருக்காங்களா, நீங்க அட்ரஸ் மாறீங்களா, இப்படின்னு கள்ள ஓட்டுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதி பண்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை கடந்த சில நாட்களாக வருவாய்த்துறை, அதே போல விஏஓ, தாசில்தார், இப்படி நிறைய பேர் இந்த வேலையில மும்முரமா கடந்த சில நாட்களாக நம்ம தமிழகத்துல ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க அவங்க தான் பாத்தீங்கன்னா தற்போது இந்த வேலையை நாங்க இனிமேல் தொடர்ந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திடீர் வேலை நிறுத்தத்தை நாளையில இருந்து நாங்க செய்ய இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வருவாய்த்துறை அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க திடீர்னு அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறது தான் தற்போது அரசியல் விமர்சகர்கள், முக்கியமா தமிழக அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நேற்று தான் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை மேற்கொள்றது தவறான விஷயம். ஒருவேளை இந்திய எலெக்ஷன் கமிஷன் அவங்க இந்த வேலையில ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த வேலையை அவங்க துவங்கி இருக்கணும். இன்னும் 6 மாசம் கூட முழுசா இல்ல. இந்த நேரத்துல தமிழகத்துல இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா அது நிறைய மிகப்பெரிய அளவுல சிக்கல்ல தான் ஏற்படுத்தும். புதிய ஃப்ரெஷர்ஸ் ஓட்டு போடுறவங்க அவங்க யாரும் உள்ள வர முடியாது. அதே போல அட்ரஸ் மாறி போனவங்க அவங்க எல்லாருமே இந்த வாக்காளர் சீர்திருத்தம் அந்த பட்டியல்ல அட்ரஸ் மாறி போனவங்க அவங்க யாராலையுமே இணைய முடியாது. இப்படி நிறைய சிக்கல் இருக்கு, நாட்களும் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் நேற்று கரூர் உட்பட தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வாக்காளர் சீர்திருத்தம் இந்த வேலையை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளக்கூடாது, இப்ப அதை செய்யக்கூடாது, இந்த வேலையை நிப்பாட்டணும் அப்படின்னு நேத்து தான் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாரு. நம்ம எல்லாருமே கூட அந்த நியூஸை நேத்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருந்தோம். இப்படி இருக்க இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி 24 மணி நேரம் கூட முழுசா நடந்து முடிக்கல. உடனடியாக இங்க தமிழக அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா
நாங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. எங்களுக்கு ஏற்கனவே ஊர்பட்ட வேலை இருக்கு. ஏற்கனவே 3 பேருடைய வேலையை நாங்க எல்லாருமே ஒருத்தரே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்களுக்கு சம்பளம் அதுக்காக கூடுதல் சம்பளமும் அளிக்கப்படுறதில்ல. ஓய்வு நாள்ல கூட ரெஸ்ட் இல்லாம தான் நாங்க எல்லாருமே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில எங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை மாதிரி இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் இந்த வேலையை எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்க எப்படி ஏற்கனவே இருக்கிற அந்த கடினமான வேலையோட சேர்த்து இந்த வேலையும் எங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி விஏஓ, அதே போல தாசில்தார், வருவாய்த்துறை இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எங்களால இந்த எல்லா வேலையுமே ஒரே நேரத்துல கண்டிப்பா எடுத்து செய்ய முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். அதனால இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொடுத்திருக்க இந்த வேலையை செய்ய முடியாத அந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கடந்த சில நாட்களாக எஸ்ஐஆர் பணியை மேற்கொண்டிருந்த விஏஓ, தாசில்தார், அதே போல வருவாய்த்துறை இவங்க எல்லாருடைய அசிஸ்டன்ட் இப்படி நிறைய பேர் வேலை பண்ணாங்க. அவங்க எல்லாருமே இந்த வேலையை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாங்க செய்ய முடியாது அப்படின்னு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. நாளையில இருந்து இந்த வேலையில ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறதையும் உறுதி பண்ணியிருக்காங்க. இதை கேட்கிறப்ப நிச்சயமாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியாக தான் இருக்கு. முக்கியமா இது தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா நேற்று தான் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த அவளு வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஏற்கனவே திமுக அவங்களும் தமிழ்நாட்டில் இந்த சர்வேவை நடத்தக்கூடாது, இந்த வேலையை நடத்தக்கூடாது அப்படின்னு திமுக கட்சி அவங்களுமே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்ப எல்லாம் இந்த வேலை நிறுத்தப்படலை. இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே நாங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுடைய வேலை நிறுத்தத்தை அறிவிக்கல. ஆனா இப்ப விஜய் அவர்கள் நேற்று அவரு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி 24 மணி நேரம் முடியறதுக்கு உள்ளேயே தற்போது அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க எல்லாருமே நாங்க தொடர்ந்து இந்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு வேலை நிறுத்தத்தை நாளையில இருந்து அவங்க அறிவிச்சிருக்கிறது. தற்போது விஜய் அவருடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு தான் இவங்க எல்லாருமே வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவருக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த வேலை நிறுத்தம், திடீர் வேலை நிறுத்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள், முக்கியமா விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை நம்ம பாக்குறப்ப கடந்த பல நாட்களாகவே நம்ம தமிழகத்துல எஸ்ஐஆர் இந்த வாக்காளர் சீர்திருத்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலுமே அந்த வேலை எல்லாமே நின்ற பாடு இல்லை. இந்திய எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து அவங்க வேலைகளை என்னமோ அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சீர்திருத்த அந்த கணக்கெடுப்பு அந்த பட்டியல் எல்லாத்தையுமே டேட்டா எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட தொடர்ந்து அந்த கணக்கெடுப்பை என்னமோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கடந்த சில நாட்களாக தமிழகத்துல இந்த வேலை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின அடுத்த நாளே தற்போது ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி இந்த வேலை நாளையில இருந்து பாத்தீங்கன்னா கால வரையின்றி இந்த வேலை நடக்காம தற்போது நிறுத்தி வைக்கப்பட இருக்கு. ஸோ இதை பாக்குறப்ப நிச்சயமா இந்த இடத்துல விஜய் அவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது இந்த சம்பவத்தை பாக்குற நம்ம எல்லாருக்குமே தோணவும் செய்யுது. முக்கியமா திமுக அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா திமுக அவங்க பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அப்ப எல்லாம் இந்த வேலை திடீர்னு நிறுத்தம் செய்யப்படலை. ஆனா விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சது அடுத்த நாளே இந்த வேலை தற்போது நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் அவருக்கு கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பக்கம் திமுக அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி, அவங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவலாக தான் கண்டிப்பாக இந்த தகவல் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லிடுங்க.